எபிசோட் 5 ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு சோகமான ஒரு முடிவுன்ற மாரி முடிச்சு விட்டுருக்காய்ங்கன்னு தான் சொல்லணும். நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் எபிசோட் 5. நான் கூட நெனச்சு பார்க்கல. இந்த மாரிலாம் ஆவும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன ஆச்சுன்னா, நியாயத்துக்கோசரம் நியாயம் பக்கம் நின்ன ஒரு பெரிய மனுஷர வந்து மண்டைய உடைச்சு விட்டாய்ங்க. என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவ வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நமக்குள் சினிமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எ நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் இருக்கு இல்லையா? அதோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 5 அதோட பேரு பார்த்தீங்கன்னா, இன் த நேம் ஆஃப் மதர். ஆ லைக் நம்ம வந்து போன எபிசோட் வந்து 7ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து கிளைமேக்ஸ் சும்மா அப்படியே தூக்கி வாரி போட்ட மாரி அடிச்சு நவுத்தி விட்டாங்க. அ சார் பேரால் சாரி, எனக்கு வந்து லைக் எப்படி சொல்றது? எனக்கு வாயெல்லாம் ஒளர ஆரம்பிச்சுருச்சு. இந்த எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு. நான் கூட அந்த மாரிலாம் நடக்கும்னு நெனச்சு பார்க்கல. லைக் போன எபிசோட்ல வந்து அந்த எபிசோடே இப்படி தூக்கி நிறுத்துன நம்ம பேலார் டார்கேரியன் வந்து இந்த எபிசோட்ல வந்து கண் கலங்குற மாரி பண்ணிவுட்டாருங்கன்ற மாரி தான் சொல்லணும். ஸோ டோட்டலா இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 36 மினிட்ஸ். நான் பார்த்துட்டேன். கதைக்குள்ள போலாமா? அ இப்ப என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட் டைம் வந்து நமக்கு சொன்ன மாரி தான். லைக் 7 அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டிக்கு வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ வந்து பேலார் டார்கெரியன் வந்து வியூகம் அமைக்கிறாரு. லைக் வந்து எப்படி நம்ம இத வந்து ஹேண்டில் பண்ண போறோம். அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த 7 பேத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம்ன்னு சொல்லிட்டு, அவரு ஒரு ஸ்கெட்ச் மாரி போடுறாருன்னு வச்சுக்கோமே. அப்படி போட்டுட்டு இருக்கிறப்ப, டங்கன் த டால், ஏன்னா அவருக்கு இதான் போர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சண்டையில வந்து ஈடுபட போறாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ப ரூசவ் ஃபோஸ்வே அந்த பையன் இருக்கிறான் இல்லையா? அ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். இவங்க 2 பேத்துக்குமே வந்து வாமிட் வந்துருச்சு பேட்டில் ஃபீல்ட்லயே. அதாவது போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வாந்தி எடுத்துட்டு இருக்கிறப்ப, எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா அந்த ஹாரன் ஊதுறாங்க. ஊதுறப்ப எல்லாரும் போறாங்க அடிக்கிறதுக்கு. சார் டங்கன தவிர. அவரு மட்டும் இந்த ஃபீல்ட ஃபர்ஸ்ட் டைம் அவரு ஹேண்டில் பண்றதுனால, அவருக்கு வந்து ஒரு மாரி பிரஷர் ஏறி ஒரு மாரி நிக்கிறாரு. அ ஆடியன்ஸோட ஆடியன்ஸா நின்னுட்டு இருக்கிறப்ப, எக் அங்க இருந்துட்டு கத்துறாப்புல, "போங்க, போங்க, போங்க" அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு அவர் சுயநினைவுக்கு வந்து குதிரைய அடிச்சு வேகமா அப்படி ஓட்டிட்டு போறப்ப, ஆப்போசிட்ல அங்கருந்து ஏரியன் டார்கெரியன் வந்து அந்த ஸ்பேர வச்சு வயித்திலே ஒரு குத்து குத்து. சரி, அவரு அத புடுங்கி இப்டி தூக்கி எறியறதுக்குள்ளார ஒரு ரவுண்ட் இப்டி சுத்திட்டு வந்துட்டு, வேரியன்ட் டார்கெரியன் வந்து ஹேமர் வச்சு தலையிலேயே ஒண்ணு வச்சான். சர் டங்கன் கீழ விழுந்துட்டாரு. அப்படியே போய் ஒரு சேத்துல இப்டி விழுகுறப்ப, அந்த சேத்து தண்ணிலாம் அப்டி உள்ள போறப்ப, ஆஸ் யூசுவல் டைட்டில் கார்டு நைட் ஆஃப் த செவன் கிங்டம் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கருந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபிளாஷ்பேக் போர்ஷன் போயிட்டாங்க. லைக் எந்த மாரி ஃபிளாஷ்பேக் போர்ஷன் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சார் டங்கன் வந்து சின்ன வயசுல இருக்கிறப்ப, எப்படி சார் ஏர்லண்ட் த பெனட்ரி அவர வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஷோகேஸ் பண்ண ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் லேண்டிங்க்கு வெளிய ஒரு ஓரமா ஒரு போர் நடந்திருக்கு. அதுல வந்து லானிஸ்டர் ஃபிளாக் இருக்கு. ஸோ அ அந்த லானிஸ்டர் ஃபிளாக் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, அங்க ஒரு குதிரை ஒண்ணு படுத்து கிடக்குது. அந்த குதிரைக்கு உள்ளார ஒருத்தர் மாட்டிட்டு இருக்கிறாரு. ஆ சார் டங்கன் போயி அந்த குதிரையோட லாடத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஐ மீன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. திருடுறாருன்னு வச்சுக்குவோம். நம்ம சிம்பிளா சொல்ற மாரி இருந்தா. அப்ப அங்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அவருகிட்ட வந்து, அ இவரு வந்துட்டு ஐ மீன் அவர் வந்து லைக் ஒரு மாரி ரொம்ப கஷ்டப்படுறாரு. சாகுற நிலைமையில இருக்கிறப்ப, அப்ப வந்து இவரு என்னைய மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி டங்கன் வந்து அவர கொல்ல ட்ரை பண்றப்ப, ஒரு கேரக்டர் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆவுது. ஓகேங்களா? ரஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது அந்த இடத்துல. அவங்க வந்து சார் டங்கன் கிட்ட வந்து, "நீங்க வந்து அவள கொல்லாதீங்க. அவங்கள காப்பாத்தி விட்டோம்னா நமக்கு நெறைய காசு வரும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறப்ப, குட்டி டங்கன் என்ன சொல்றாருன்னா, அவரு ஆல்ரெடி சாக போறாரு. இல்ல, இல்ல நம்ம அவர காப்பாத்திதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அவங்களால காப்பாத்த முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு 2 பேரும் அந்த குதிரை லாடத்தெல்லாம் எடுத்துட்டு, அப்புறம் அந்த மீதி இருக்க அந்த ஸ்டீல் அதெல்லாம் எடுத்துட்டு, அவங்க எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப, திடீர்னு ஆப்போசிட்ல அங்க ஒருத்தர் வந்து 2 குதிரைய ஓட்டிட்டு ஓடி வராரு. அவரு ஒரு சர். ஓகேவா? அத பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க 2 பேரும். அப்ப வந்து சார் குட்டி டங்கன் வந்து கேட்கறாரு. அந்த ரேஃப்ன்றவங்க கிட்ட, அது வந்து ஒரு பொண்ணு கேரக்டர். லைக் நமக்கு தான் போர் முடிஞ்சு போச்சு. பிளாக் டிராகன் தான் செத்து போயிடுச்சு.
இதுக்கு மேல நம்ம எதுக்கு பயப்படணும்? ஃப்ரீடமா இருக்கலாம் அப்படின்றப்ப, அந்த ரேஃப்ன்றவங்க சொல்றாங்க, "இல்ல டங்கன் இன்னும் வந்து போர் முடியல. இன்னும் வந்து நெறையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் போற லைக் அந்த மார்க்கெட்குள்ளார போறாங்க. அந்த குட்டி கிங்ஸோட அந்த குட்டி மார்க்கெட்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப, ஒருத்தன் பாதி கை உடைஞ்சு வரான். அ அவன் வந்து குடிச்சுக்கிட்டே வரான். ஸோ அவன் இருந்துகிட்டு சார் டங்கனையும், அந்த பொண்ணு ரேஃபியும் பார்த்துட்டு, "இங்க என்ன பண்றீங்க? குடுங்க. பையில என்ன எடுத்துட்டு போறீங்கன்னு" சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து திருட பார்க்குறான். அப்ப இருந்துட்டு எலி தான் நாங்க கொண்டு போறோம்ன்னு சொல்லிட்டு, எப்படியோ ஒண்ணு அடிச்சு புடிச்சு தப்பிச்சு ஓடி வந்துர்றாங்க. ஓடி வந்து அவங்க அங்கருந்து கொண்டு வந்த பொருள்லாம் போய் எடைக்கு போட்டுட்டு 2 சில்வர் காயின் மட்டும் வாங்குறாங்க. வாங்கிட்டு, அ ஒரு ஆடு, மாடெல்லாம் கட்டி வைக்கிற இடம். அதுக்கு கீழ வந்து ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. அங்க போய் தான் அவங்க 2 பேரும் ஸ்டே பண்றாங்க. ஸ்டே பண்றப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி போர்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்னு நெனச்சுட்டு இருக்க டங்கன். ஆனா அது கிடையாது. இது ரொம்பவுமே குட்டியான ஒரு டவுனு. இது வந்து நமக்கு செட் ஆகாது. நம்பளோட டேலண்ட்லாம் இன்னும் எங்கேயோ இருக்கு. நம்ப வந்து இப்போதைக்கு ஒரு பொழப்பத்துக்கோசரம் திருடிட்டு இருக்கிறோம். ஸோ இதுலருந்து நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து டங்கன் கிட்டலாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, நம்ம இங்கருந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும். இந்த இடத்துல இருந்து நம்ம ஃப்ரீடம் கிடைச்சு வேற எங்கேயாச்சும் போய் நம்ம பொழச்சுக்கணும். இங்க இருந்தா நம்மள வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்ப, சார் டங்கன் சொல்றாரு, திடீர்னு எங்க அம்மா வந்துட்டா என்ன பண்றது?" அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு இருந்துகிட்டு, "உங்க அம்மா தான் இறந்துட்டாங்களே" அப்படின்னதுக்கு, "இல்ல ஒருவேள அவங்க உயிரோட வந்து என்னைய பார்த்தா என்ன பண்றது? எனக்கு தெரியும். நான் வந்து ஸ்டூபிட் மாரி பேசிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு தோணுதுன்ற" மாரி அவங்க ஒரு மாரி எமோஷனலா கன்வே ஆயிட்டு இருக்கிறப்ப, அந்த பொண்ணு சொல்லுது, "இல்ல, இல்ல அப்படிலாம் நடக்க முடியாது. நீ வந்து அதெல்லாம் மறந்துரு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு போலாம்" அப்படின்னு இருக்கிறப்ப, அப்ப அவங்க 2 பேரும் தன் மனசுக்குள்ள இருக்கிறத வந்து சொல்லிக்கிறாங்க. "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் உன் கூடயே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னைய விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு" சொல்லிட்டு டங்கன் சொல்றாரு. ஸோ, அதுக்கு அந்த ரேஃப்ன்றவங்களும், "எனக்கும் உன்னைய ரொம்ப புடிக்கும் டங்கன். நம்ப வந்து இந்த இடத்த விட்டு போலாம். நீ என் கூடயே வா" அப்படின்றாங்க. ஸோ, தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில, இந்த மாரி போயி அந்த டிக்கெட்ஸ் மாரி எடுக்குறாங்க. இந்த ஊர விட்டு இன்னொரு ஊருக்கு போறதுக்கு டிராவல் பண்றதுக்கு குடுக்குறப்ப, 2 சில்வர் காயின் குடுத்தப்ப, "விலையெல்லாம் ரொம்ப டபுள் ஆச்சு. மொதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி, இத வச்சு ஒரு ஆள் தான் முடியும்" அப்படின்னு சொல்றப்ப, இந்த ரேஃப்ன்ற பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. "இப்போ உனக்கு சந்தோஷமா? நேத்து நைட்டே போலான்னு சொன்ன. நீ என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "பாரு டபுள் ஆயிடுச்சு வெல." அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறப்ப, சரி டங்கன் இருந்துட்டு என்ன சொல்றான், "நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. போயிட்டு இருக்கிறப்ப, திரும்ப அந்த இவங்க கிட்ட இருந்து கொள்ள அடிச்சான் இல்லையா? அவன் வந்து இவங்க 2 பேத்தையும் புடிச்சு, அடிச்சு, "எப்படி நீ வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கன்னு" சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கிற அந்த காசெல்லாம் ஆட்டைய போட்டுறான். ஆட்டைய போட்டு போறப்ப, இதுதான் திருட்டு பொண்ணாச்சே! இந்த கத்திய வந்து இப்படி எடுத்துட்டு போகுது. அத அவன் தொட்டு பார்த்தா, அந்த கத்திய இந்த புள்ள திருடிட்டான்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓடி போய் இந்த பொண்ண புடிச்சு கொன்னுடுறான். அது வந்து டங்கன் கண்ணு முன்னாடி நடக்குது. இத பார்த்ததுக்கு அப்புறமேட்டு டங்கன் இருந்துட்டு அடிக்க போறான் போய் அந்த ஒத்த கை இருக்கிற அந்த ஆள. அப்போ வந்து அவன் ஆள் ஒருத்தன் வந்து ஈட்டி வச்சு கால்லயே குத்திர்றான். ஸோ, இப்ப இவங்களுக்குள்ளார இந்த மார்க்கெட்குள்ளார சண்டை நடந்துட்டு இருக்கிறப்ப, ஒரு கடைக்குள்ள இருந்து சர் ஏர்லன் ஆஃப் பெனிட்ரி அவரு வெளிய வந்து அடிச்சு காப்பாத்துறாரு. சர் டங்கன, குட்டி டங்கன. இப்படிதான் வந்து இவங்க சர் ஏர்லின் ஆஃப் பெனிட்ரி வந்து ஃபர்ஸ்ட் டங்கன பார்க்குறாரு. டங்கன் வந்து அவர ஃபர்ஸ்ட் பார்க்குறாருன்ற மாரி இது போச்சு. ஸோ, இப்ப வந்து குட்டி டங்கனுக்கு முன்னாடியே இருந்த அவரோட ஒரு ஃப்ரெண்டும் போயிட்டா. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த காயத்தோட அவன் வந்து ரொம்ப நாள் வந்து அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிறப்ப, அந்த குட்டியா ஒரு ஜன்னல் இருக்கு. அது வழியா பார்க்குறப்ப, ஏர்லின் நடந்து போறாரு. சரி நம்ம இவரு கூட போலாம் அப்படின்னு அவன் மனசுல நெனச்சுட்டு, அவரு பின்னாடியே அவன் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருக்கிறப்ப, அவனுக்கு அந்த புண்ணு ஒரு பக்கம் வலி. அதையும் இவன் கட்டு போட்டுருக்கிறான். அவரு போற இடத்தெல்லாம் வந்து லைக் அவருக்கு ஏதோ ஒரு பெயின் இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. போயிட்டு நைட் ஆனா வந்து டோத்ராக்கி லாங்குவேஜ்ல வந்து பாட்டுலாம் பாடிக்கிட்டு, அது ஒரு மாரி அவரு ஒரு மாரி இருக்கிறாரு. அவரோட கஷ்டத்தெல்லாம் வந்து யார்ட்டயும் ஷேர் பண்றதுக்கு முடியாம, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரு பாட்டுக்கு பெனாத்திட்டு, கத்திக்கிட்டு பேன்னு போறாரு. ஸோ, சார் டங்கனும் வந்து பின்னாடியே போயிட்டு இருக்கிறாரு. அதாவது குட்டி டங்கன். பின்னாடியே அவர ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்புறம் போற வழில ஒரு குளத்துல வந்து தண்ணி குடிக்கிறாப்புல. அது சார் டங்கனுக்கு ஒத்துக்கல. வாந்தி எடுக்குறான். ஆ நெறையா வந்து சாப்பிடாம பின்னாடியே அவரு பின்னாடியே நடந்து போய்க்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல வந்து அம் சார் ஏர்லைன் ஆஃப் பெனிட்ரி அவரு வந்து கத்தி வந்து இடுப்புல வச்சிருக்காரு. அவரு தூங்குறப்ப அந்த கத்தி வந்து வயித்துல குத்திருது. அது வந்து காலையில தான் பார்க்குறாரு. அது ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு குதிரை மேல ஏறி உட்காந்து கிளம்பலான்றப்ப, எதுக்கோ இப்டி திரும்பி பார்க்குறப்ப, அங்க டங்கன் நடந்து வராரு. இவர ஃபாலோ பண்றேன்ட்டு. நடந்து வந்துட்டு தொப்புன்னு மயக்கத்துல கீழ விழுவுறாரு. அப்ப வந்து சார் அர்லின் குதிரைய விட்டு இறங்கி டங்கன் கிட்ட போயி, "ஏ பாய் கெட் அப்" அப்டின்னு சொல்ட்டு தண்ணீய இப்டி குடுக்குறாரு.
அங்கேயே கட் பண்ணி அப்படியே பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சிருந்தாங்க. சார் டங்கனுக்கு வந்து திடீர்னு சுயநினைவு வந்து சண்டை போடுற மாரி. ஸோ அவரு வந்து போராடுறாரு இந்த இடத்துல. சார் ஐ மீன் ஏர்லன் டார்கெரியன் கூட வந்து சண்டையில போட்டு அடி மாறி, மாறி இந்த சைடு வந்து மீதி இந்த குதிரையில இருக்கிறவங்கலாம் டிராவல் பண்ணி அடிக்கிறது ஒரு பக்கம், இவரு ஒரு பக்கம் வந்துன்னு சொல்லிட்டு சண்டை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. சண்டை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கிறப்ப, ஏர்லின் டார்கெரியன் வந்து சார் டங்கன வந்து கன்னா பின்னான்னு குத்துறான் கத்திய வச்சு. இவரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு போராடி, திருப்பி அவன அட்டாக் பண்ணி, டேக்கிள் பண்ணி, அவன்ட்ட இருந்து தப்பிச்சு என்னென்னமோ பண்றாங்க. என்ன அடி வந்து மாறி, மாறி சண்டை. சரியான சண்டை. நடுவுல வேற அந்த குதிரையில இப்ப இவங்க 2 பேரும் கீழ விழுந்துட்டாங்க. இன்னும் சில பேரும் கீழ விழுந்து சண்டை போட்டுருக்காங்க. இன்னும் 2, 3 பேர் அந்த குதிரையில போயிட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க நடுவுல, நடுவுல வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ணி, இவங்கள அடிச்சு போறன்றப்ப போயிட்டுருக்கிறப்ப, சண்டை நல்லா ஒரு இதுல போயிட்டுருக்கிறப்ப, சர் டங்கனும் வந்து அவரோட ஸ்வாட் எடுத்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து கிழிச்சு விட்டுர்றாரு காலையே சர் ஏர்லினுக்கு. அவன் வந்து இருந்தாலும் அந்த வலிய தாங்கிக்கிட்டு திருப்பி வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் சார் டங்கன. இவரும் பதிலுக்கு திருப்பி அடிச்சிட்டு இருக்குது. சார் எர்லின் டார்கேரியன வந்து கான்டாக்ட் பண்ணி திருப்பி டாக்கிள் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப, கிரவுடே சைலன்ட்டா இருக்குது. ஒருத்தவங்கள தவிர. அவங்க தான் வந்து ரெட். அதாவது ஒரு லேடி வந்து நமக்கு எபிசோட் 1ல காமிச்சிருப்பாங்க ரெட்டுன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு சின்ன ரோல் மாரி தான் இருக்கும். ஆனா அது ஒரு இம்பாக்ட்டான ரோல். அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கை தட்டி சியர் பண்ணுவாங்க. எப்பன்னா, போன எபிசோட்லயே வந்து சார் டங்கனுக்கு வந்து பேலர் டார்கெரியன் நான் வரேன் அப்படின்னு சொல்லப்ப, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சியர் அப் பண்ணி இது பண்ணுவாங்க. அதே மாரி இப்பயும் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சார் டங்கனுக்கு வந்து சூப்பர், சூப்பர் அப்படின்னு சொல்லி கை தட்டுனாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து சண்டை நல்லா தீவிரமா 2 பேத்துக்கிட்டயும் போயிட்டு இருக்கிறப்போ, ஒரு ஸ்டேஜ்ல வந்து கத்தி வச்சு கண்ணுக்கிட்டயே குத்திர்றான் ஏரியன் பேலர். அப்ப வந்து சார் டங்கன் வந்து ஃபுல்லா சுயநினைவுலாம் இழந்து அப்படியே உட்காந்துட்டாரு ஒரு இடத்துல. அவனாலயும் முடியாம அவனும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டான். கால்லயே குத்து வாங்குனதுனால. ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, சார் டங்கன் வந்து லேசா வந்து கான்ஷியஸ் இழந்து அப்படியே படுத்துட்டாரு அந்த இடத்திலேயே. ஸோ இவங்க எல்லாரும் அவ்வளோதான் முடிய போதாட்டுங்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறப்ப, ஒரு பக்கம் எஃகு அந்த கத்து கத்துறான். "ஏந்திரிங்க சார், ஏந்திரிங்க சார், ஏந்திரிங்க சார், ஏந்திரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு கெட்டப்ன்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். அவருக்கு வந்து அது காதுலயே அவரால வாங்க முடியல. அப்ப அங்க வந்து நடுவரா இருந்த அந்த ராஜா வந்து அங்க இருக்கிறவர்கிட்ட பார்த்து, அ போர் முழக்கத்த ஊதிருன்னு சொல்லி கண்ணு காட்டுறாரு. போர நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது முடிய போகுது அப்படின்னு இருக்கிறப்ப, மறுபடியும் ஒரு கட்டு பார்த்தா நம்ப ஏர்லைன் ஆஃப் பெனிட்ரி வந்து லைக் இந்த மாரி சொல்றாரு கெட் அப் அப்படின்னு. ஓ! அவரு வந்து கெட்டப் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து ரியாலிட்டிக்குள்ளார வராங்க. ஸோ அவரு வந்து இப்படி சாஞ்சவரு அப்படியே இப்படி ஏந்திரிக்கிறாரு. உடனே அங்கருந்து அத கவனிச்ச எக்கு மட்டும் வெயிட்டுன்னு காட்டு கத்து கத்துறான். உடனே எல்லாரும் திரும்பி எக்க பார்க்குறாங்க. இப்படி திரும்பி பார்த்தா டங்கன் ஏந்திரிக்கிறாரு. ஸோ ஏந்திரிச்சு இப்படி கத்திய ஊனி இப்படி ஏந்திரிக்கிறாரு. சும்மா மொத்த கிரவுடும் வந்து லைக் அப்படி கரகோஷத்த எழுப்புறாங்க சார் டங்கனுக்கு. ஆ ஏரியன் டார்கென் வந்து முடியாம மறுபடியும் ஹெல்மெட்ட மாத்திக்கிட்டு, திரும்பவும் அடிக்கிறாங்க. மாறி, மாறி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சிட்டு இருக்கிறப்ப, ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஏரியன் டார்கெரியன் தலையில போட்டு மேல டங்கன் ஏறி உக்காந்து, அடி அந்த ஷீல்ட வச்சு அடிக்கிறாரு. அத பார்த்துட்டு அங்கருந்து மேக்கர் ஓடி வராரு. மை சன், மை சன்னுன்ட்டு இவங்கலாம் புடிச்சு நிறுத்துறாங்க மேக்கர. ஸோ அதுக்கப்புறமேட்டு அடிச்சுக்கிட்டு வாயெல்லாம் உடைக்கிறாரு. உடைக்கிறப்ப சொல்றாரு, ஐ யீல்ட்" அப்படின்ட்டு ஏரியன் டார்கெரியன். ஸோ உடனே அடிக்கிறத அதாவது ஆக்சுவலா இப்ப என்னன்னா, எக்ல இருந்து எல்லாரும் வந்து அவர கொன்றுவாங்க. ஏரியன் டார்கெரியன கொன்றுவாரு அப்படின்ற மாரி தான் நெனச்சாங்க. பட் ஆனா இவரு என்ன பண்ணிட்டாரு, அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஈல்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு. சுத்தி முத்தி பார்க்குறாரு. எல்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. உடனே வந்து இவரு தர தர தரன்னு ஏரியன் டார்கென இழுத்துட்டு போயி, "என்கிட்ட சொன்னத அவங்க கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டர் நடுவர்கிட்ட வந்து சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து தோத்துட்டேன். சர் டங்கன் தான் ஜெயிச்சாரு. நான் போட்ட கேஸ வாபஸ் வாங்குறேன். போர நிறுத்திருங்க அப்படின்னு சொல்றப்ப, ம இப்போ உடனே போர் முழக்கத்த ஊதி போர் நிறுத்துறாங்க. உடனே எல்லாரும் வந்து டங்கன புடிச்சு தூக்கிட்டு போயி ஒரு ஓரமா உட்கார வச்சு எங்கெல்லாம் ஓடி வரான் பார்க்கறதுக்கு. ஒரு ஓரமா உட்கார வச்சு எல்லாரும் பார்க்குறாங்க. அ ஃபுல்லா அவ்ளோ காயம். கண்ணெல்லாம் வீங்கி போயிட்டு ஒரு மாரி உட்காந்துருக்காரு. அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் குடுக்கணும் இவருக்கு சீக்கிரம் அப்படி இப்படின்றப்ப, அ ஆயில் வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அங்கருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. யாருன்னு பார்த்தா பேலர். ஆயில் வச்சு கட்டக்கூடாது. அது ஒயின் வச்சு கட்டணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. சொல்லிட்டே இருக்கிறப்ப, எல்லாம் சிரிக்கிறாய்ங்க. அப்ப வந்து
அவர முடியலனாலுமே சர் டங்கன் வந்து பேலார் கிட்ட, "மை கிரேஸ் நான் வந்து உங்க ஆளு. நீங்க உங்க கூட வச்சுக்கங்க. நானும் இதுக்கு மேல ஒரு நைட்டா இருக்கணும் உங்களுக்கு. நான் ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறப்ப, பேலர் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு வந்து உண்மையான நல்ல மனிதர்கள் தேவ என் போர் படையில. ஸோ நீங்க இனிமேட்டு வந்து அ போர் இதுல சேர்ந்துருங்க. நீங்களும் இதுக்கு மேல ஒரு நைட்டு தான்." அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி குடுக்குறாரு. அப்ப இருந்துகிட்டு எனக்கு வந்து ஒரு மாரி கையெல்லாம் இதா இருக்கு. அ என்னால லைக் ஒரு மாரி ஃபீல் ஆவுது அப்படின்னு பேலர் சொல்றப்ப, இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் அதாவது ரூசிவ் ஃபோர்ஸ்வே அவரு அப்புறமேட்டு வந்து இன்னொருத்தவங்கலாம் சேர்ந்து போயி ஹெல்மெட்ட கழட்டுறாங்க. யாரோடதுன்னா பேலரோட ஹெல்மெட்ட கழட்டுறப்ப பேலர் சொல்றாரு, "அ ஒரே அடி நறுக்குன்னு விழுந்துச்சு. என் விரல்லாம் போன மாரி இருக்கு. இதுதான் என் பிரதர் மேக்கருக்கு பிடிக்கும். நம்ம சைடுல யாருக்கும் எதுவும் பெருசா ஆவல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, யாரும் இன்னும் அப்ப ஐ மீன் அந்த ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு இருக்கிறப்ப சர் டங்கன் கேட்குறாரு, "நம்ம சைடு யாராச்சும் இறந்துட்டாங்களா?" அப்படின்னதுக்கு சர் பேலர் வந்துட்டு, "யாருக்கும் எதுவும் ஆவல. எல்லாருமே நல்லபடியா தான் இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹெல்மெட்ட கழட்டுறாங்க. எல்லாத்துக்கும் ஷாக்கு. இவரு இப்படி கை வச்சு எடுத்தாருன்னா கையில பிளட்டு. அப்படியே இப்படி திரும்புறாரு. இந்த இடத்துல ஸ்கல்லே ஃபுல்லா உடைஞ்சு போய் உள்ளார போயிருச்சு. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஸோ அத பார்த்துட்டு எக்குக்கும் அழுக வர ஆரம்பிச்சுருச்சு. அங்க உட்காந்துட்டு இருந்த டங்கனும் ஏறி வந்துச்சு, "சார் ப்ளீஸ், 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 ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. இதோட இந்த எபிசோடயே முடிச்சுட்டாங்க. இந்த நேம் ஆஃப் மதர். ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சு மீன்ஸ் ஒரு மாரி எமோஷனலா லைக் எப்படி சொல்றதுன்னா, பேலார் டார்கெரியன் வந்து ஒரு பேருக்கு ஏத்த மாரி லைக் உண்மை பக்கம் நின்னாரு. ஸோ உண்மைக்காக போராடினாரு. இப்ப இறந்துட்டாரா? இல்ல ஆக்சுவலா அந்த அடி லைக் ஜெனரலா நான் சொல்றேன். அந்த அடி அடிச்சு இந்த இடம் ஸ்கல்லே உடைஞ்சு இப்படி உள்ளார போயிருக்குது இல்லையா? ஸோ மேபி அவர் இறந்த மாரி கூட காட்டலாம். ஏன்னா நம்ப வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டைம்லைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பேலாருக்கு அடுத்தது லைக் மேக்கர் அவங்களோட பசங்கள்ல வந்து ஏரியல் டார்கெரியன் இறந்துட்டாரு. அப்புறமேட்டு வந்து டேரன் டார்கெரியன் வந்து ஏத்துக்க மாட்டாரு. ஸோ, டங்க் மட்டும் தான் ராஜா ஆவாரு. ஸோ, நெக்ஸ்ட் வந்து டங்க். மேபி இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு கூட போற மாரி காட்டலாம். அது எப்படின்னு தெரியல. இதுக்கப்புறமேட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா, இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் பெண்டிங் இருக்கு சீசன் 1ல. அப்புறம் நம்ம சீசன் 2க்கு தான் வெயிட் பண்ற மாரி இருக்கும். லைக் கன்க்ளூஷன் வரப்போகுது இல்லையா? ஸோ, நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் இதுக்கப்புறமேட்டு நம்ம திரும்ப சம்மர் டைம்ல தான் வந்து இந்த சீரிஸ் அதாவது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ்குள்ள வரும். பிகாஸ் அப்பதான் வந்து ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 வந்து லான்ச் ஆக இருக்குது. அவ்வளதான். லைக் இன்னும் ஒரு எபிசோடு தான். ஸோ, நானும் அதுக்கு வெயிட் பண்றேன். அடுத்தது என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இதோட வீடியோ முடிஞ்சுச்சு. ஸோ, ஹோப்ஃபுல்லா ஓரளவுக்கு நல்லா ரிவ்யூ பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஸோ, மறக்காம வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, நமக்கு வந்து டெய்லி டெய்லி டாப் 5 கன்டென்ட்ஸ் அந்த மாரி வந்து நெறையா நம்ம சேனல்ல போட்டுக்கிட்டே இருக்கிறோம். டாப் 5 கன்டென்ட் ஆகட்டும், ஒரு ஸ்டோரி வச்சு இப்படி ஒரு படம் இருக்குது. அதாவது நம்ப யாரும் பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த படத்த. அந்த மாரி ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கிற ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸ் மூலியமா கன்வே பண்ணி வெளிய விடுறோம். ஸோ வந்து நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர். பை.